ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான அமாவாசையும் கூட. அதாவது வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைகளை காட்டிலுமே இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை தாங்க. ஆமாம், மகாலயபட்ச அமாவாசை. ஸோ இந்த அமாவாசைக்காக வருடம் முழுவதும் காத்திருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாளில் சூரிய கிரகணமும் ஏற்படுது. பொதுவாக அமாவாசை அப்படின்றதே எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான். அதனால தான் பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொருவருமே இறை வழிபாடுகளும் பித்ருக்களுடைய வழிபாடுகளும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட நாளில் இந்த கிரகணமும் ஏற்படுது. பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறதே ஒரு அசுபமான ஒரு செயல் தான். அது வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வாக இருந்தாலுமே கூட கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது தான் கிரகணம். ஆனால் இந்த மாதிரி நிகழக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 11 மணிக்கு மேலே தான் ஆரம்பமாகுது. ஸோ இந்த கிரகணமானது எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் இந்த கிரகணமானது ஏற்பட போகுது. அதே போல் சூரியனுடைய உதயத்திற்கு முன்பாகவே நடந்தும் முடிஞ்சிடுது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த கிரகணத்தினுடைய தாக்கமானது 12 ராசிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அந்த வரிசையில் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி கிரகணமானது செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாக இருக்குங்க. ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கிரகண காலங்களானது ஏற்படுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்புகளை தான் கொடுக்கும். ஆனால் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் உங்களுடைய ராசியை பார்த்திங்கன்னா புனிதம் அடையுது. இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்திங்கன்னா நல்ல வகையில் மட்டுமே இருக்க போகுதுங்க. ஸோ வாங்க என்னென்ன வகைகளில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி நேயர்களாக நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய அற்புதமான இந்த கிரகணத்திற்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து தான் இந்த காலகட்டங்களில் இருக்க போகிறாங்க. அதுவும் கன்னி ராசியில் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். கூடவே பார்த்திங்கன்னா சுக்கிரன், கேது பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காங்க. சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறாரு. சனி பகவானுடைய வக்ர பார்வையானது பெற்று சூரியனும் புதனும் அதனுடைய பார்வையில் மாட்டிக்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையானது உருவாக இருக்குது. அதாவது சூரியனால் சனி பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலையானது ஏற்படுது. பொதுவாகவே சூரியனும் சனியும் பார்த்திங்கன்னா எதிரிகள் தாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஆகவே ஆகாது. அதனால தான் சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி காலம் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுறது. ஏன்னா சூரியனை ஆட்சி பெற்றவர்கள் தான் சிம்மராசி என்பர்கள். அவங்களுக்கு சனி பகவான் இப்போ இருக்கும் பொழுது நிறைய பாதிப்புகளை கொடுப்பார், நிறைய கஷ்டங்களை கொடுப்பார். மன ரீதியான கஷ்டங்கள், உடல் ரீதியான கஷ்டங்களை கொடுப்பார். அந்த ஒரு நிலை தான் இப்பயும் இருக்குது. அதன் மூலமாக தனுசு ராசி நேயர்களுக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்கும். ஆனால் குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. குரு மிதுனத்தில் இருந்து உங்களுக்கு பார்வை பலனை கொடுக்குறாரு. அதே போல் ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. இதுதான் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இதனுடைய அடிப்படையில் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு பலன்களானது கிடைக்க போகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்னதாக சண்டைகள், சச்சரவுகள், சலசலப்புகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட உருவாகும். ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. தயவு செஞ்சு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பலம் குறைஞ்சி போயிடும். குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது.
இருக்காது. குரு பார்வையிலேருந்து நீங்கள் விலகும் பொழுது தான் இது மாதிரியான பலன்களை எல்லாம் அடைவீங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் தைரியமாகவே வந்து இருக்கலாம். நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் செயல்படுத்தும் பொழுது தான் அதில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்கும். அப்போ தான் உங்களுடைய நிறைய பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா தீர்க்கப்படும். ஏழரை சனி காலகட்டமானது முடிந்திருந்தாலுமே கூட இன்னுமே தனுசு ராசி நேயர்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு இன்னுமே வந்து அதனுடைய தாக்கம் இருக்கிறதுனால தேவையில்லாத அதீத ஒரு பயமானது இருக்கும். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே தனுசு ராசி நேயர்கள் வந்து இப்போதைக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10வது இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்கிறதுனால சனியினுடைய வக்ர பார்வை வந்து அவங்க வந்து பெறும் பொழுது சனி பகவானால் பாதிப்புகளை வந்து அடைகிறாங்க. ஸோ உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ சனி வக்ர பார்வையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். வன்மத்தால் நீங்கள் அடிவாங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட இருக்கும். ஸோ வேலையில் பயங்கரமான ஒரு ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளானது இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வேலையை நம்ம விட்டுட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். ஆனால் நீங்கள் வேலையை விடுறது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. இந்த டைமில் தான் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கணும். சரியான சிந்தனைகளை கொடுங்க, தெளிவான முடிவுகளை எடுங்க. இல்லைனா உங்களுக்கு ஆபத்தானதாக போய் முடிஞ்சிடும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது இந்த டைமில் ஏற்பட இருக்குது. அதாவது கால் பிரச்சனை, தொடை பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் மாமியார், தந்தையினுடைய ஆரோக்கியம் இவங்களுக்கெல்லாம் வந்து பாதிப்புகள் இருக்கும். ஸோ மாமியார் இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியம் பாதிப்படையும். அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு உடலில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு அமிலத்தன்மையானது உருவாகும். அதனால் அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் கூட ஏற்படும். ரத்தத்தில் வந்து சர்க்கரைகளுடைய அளவு வந்து அதிகமாகும். இல்லைனா வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்களில் நீங்கள் பழுது பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அடிக்கடி வந்து வண்டி வேலை வைக்கும். கிட்னியில் கல், சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் மாதிரி வரத்துக்கெலாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 1 மாத காலம் முழுக்கவே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக. குருவினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. குருவினுடைய பார்வையிலேருந்து நீங்கள் எப்போ விலகுறீங்களோ அப்போ உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது வர ஆரம்பிச்சிடும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசி, லக்கணம் இவங்க எல்லாருக்குமே குருவினுடைய பார்வை இப்போதைக்கு இருக்குது. ஸோ பெருசாக பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலுமே அதற்குரிய அறிகுறிகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட குருவினுடைய பார்வையிலிருந்து நீங்கள் விலக்கப்படும் பொழுது கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஆனால் 2026 ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. குரு வக்ரமாகும் பொழுது இன்னுமே நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு. ஆனால் இப்போதைக்கு இந்த காலகட்டங்களில் கிரகணமானது முடியக்கூடிய இந்த தருணம் இன்னும் வரக்கூடிய இந்த 4 மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கிரகணத்தினுடைய தாக்கம் கிரகணம் முடிஞ்சவுடன் வந்து போகிறது கிடையாதுங்க. அதை தாண்டி அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரகணம் முடியுது அப்படின்னா அதை தாண்டி ஒரு 40 நாட்களுக்கு அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து கவனமாக இருங்க. குறிப்பாக தனுசு ராசி என்பவர்களே நிச்சயமாக நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும். என்னதான் பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்றுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பொருளாதார ரீதியாக, சந்தோஷ ரீதியாக 80% உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பயப்பட தேவையில்லை. ஒரு முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான ஒரு நேரம் உருவாக போகுது. சுக்கிரனும் கேதுவும் இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் ஒருவேளை நீங்கள் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க, நான் வந்து டிரைவரு, எனக்கு வண்டி தான் வேலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக இருந்துக்கோங்க. நாம் சரியாக இருந்தாலுமே கூட நமக்கு நேரம் சரியாக இல்லை அப்படிங்கும்போது ஆபத்துக்கள் தானாகவே வந்து தேடி வந்துடும். இது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்க பாருங்கள். இதுபோல் எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் ரங்கநாதரை மனசார பிரார்த்தனை செய்துட்டு கோவிந்தா கோவிந்தா நாமத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். மேலும் நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையுமே செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டும்
மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.